இப்படி இருந்த என்னோடய மிக்சியை எப்படி இப்படி மாற்றினேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் எக்ஸ்பென்சிவாக இருக்க எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, விம் லிக்விட், கொஞ்சமாக தண்ணி, பாத்திரம் தேய்க்கிற நார், இது 3 மட்டும்தான் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு மிக்ஸி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டு துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. காற்று வெளியே போகிறதுக்காக ஒரு சின்ன கேப் இருக்கும், அதில் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடாரு. அதில் இருந்து அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். மிக்சிக்கு மேலேயும் அதே ஸ்க்ரப் பேடை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. எக்ஸஸ் வாட்டர் போகிறதுக்காக ஒரு சின்ன கேப் இருக்கும், அதில் ப்ரஷ் போக முடியாது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம தொடப்ப குச்சி இருக்குல்ல, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுங்க. ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நார்மல் துணியை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா மிக்ஸி சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க மிக்ஸி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டீட்டெயில் வீடியோவாக போடுறதுனால தான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.